தாக்கம்தான் சில இடங்களிலே நடைபெறுகின்ற கொண்ட நாடக காதல். அதையெல்லாம் நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வரலாற்றை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அதிலே நாம் யார் என்பதை ஒரு சில வரிகளிலே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முரசு கொட்டி நவரத்தினங்களால் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாதனத்தில் அமர்ந்து இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான் நாம் வன்னியகுல சத்திரியர்கள். சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சம்பூராய மன்னருடைய வழித்தோன்றலாகிய நாம் தான் இந்த வன்னியகுல சத்திரியர்கள். படை நடத்தி பாராண்ட தளபதி நாற்படை வீரர்கள் நம் வன்னியகுல சத்திரியர்கள். போரிடும் பெரும்படைகள், பள்ளிவாழ் பெரும்படைகள் என்ற வரிகளே அதற்கு சான்றாகும். இந்த நாட்டை ஆண்டு மக்களை காத்து யாகங்கள் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய வீரவன்னிய பரம்பரையினரே நம்முடைய முன்னோர்கள். நாமும் அவ்வாறே அடக்க மறுத்த சிங்கள மன்னனை அடக்கி சாகும் வரை சிறையில் வைத்த நம்முடைய சோழ மன்னர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆவார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்புமே இமயமலையில் புலிக்கொடியை நாட்டி காவேரி அன்னைக்கு கல்லணை எடுத்தானே கரிகால பெருவளத்தான் அவன் நம்முடைய முன்னோர் வன்னியகுல சத்திரியர். கங்கை வரை படைநடத்தி இடாரம் வென்று இலங்கையும் தன் கொடியின் கீழ் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன் நம்முடைய வன்னியகுல சத்திரியர். சென்னியப்ப நாயக்கன் பட்டணத்தை ராஜாங்கம் செய்த பல்லவகுல மன்னர்கள் கந்தப்பராசன் நம்முடைய வன்னியகுல சத்திரியர். திருமயிலை முதல் கடல் மல்லை காஞ்சி வரை கொண்டை நாடு முழுமைக்கும் ஆட்சி செய்த பல்லவகுல மன்னன் நந்திவர்மன் நம்முடைய முன்னோராகிய வன்னியகுல சத்திரியன். பாண்டிய நகரில் கோட்டை வைத்து வீரத்திற்கோர் விளைநிலமாக விளங்கிய கருணாகர தொண்டைமான் நம்முடைய முன்னோராகும் வன்னியகுல சத்திரியர். திருவண்ணாமலை நகரை ஆண்டு அண்ணாமலையாருக்கு ஆலயம் கட்டிய சோழகுல மன்னன் வல்லாள மகாராசன் நம் முன்னோராகிய வன்னியகுல சத்திரியர். சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு ஆலயம் அமைத்து தங்கத்தால் கூரை வைத்த மன்னர்கள் வன்னிவர்மன் நம்முடைய வன்னியகுல சத்திரியர். மலையை குடைந்து குகை கோயில் கட்டி மகுடமேற்று காஞ்சி பட்டணத்தை அரசாங்கம் செய்த நரசிம்ம பல்லவன் நம்முடைய முன்னோராகிய வன்னியகுல சத்திரியர். உத்தம நீதி பட்டம் என்று அரசாட்சி செய்து தூசி ஆதிநாயகன் நீலாங்கரையார் நம்முடைய வன்னியகுல சத்திரியர். கடையேழு வல்லர்களான பாரி, ஓரி, நல்லி, பண்டிரான், காரி, வேகன் மற்றும் தகடூர் என்ற தர்மபுரியை ஆண்டு அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தானே செம்மல் அதியமான் நம்முடைய முன்னோர்களாகிய வன்னியகுல சத்திரியர்கள். செங்கல்பட்டை அடுத்த திருவிடைச்சூரில் கோட்டை அமைத்து கிருஷ்ணதேவராயரை எதிர்த்து போரிட்டு வாழ்ந்தவர் கந்தவராயன் சேர்ந்தவராயன் நம்முடைய வன்னியகுல சத்திரியர்கள். திருவேங்கடமாம் திருப்பதி அமைத்து சீரிய நல்லாட்சி செய்த தொண்டை மன்னன் தொண்டைமான் நம்முடைய முன்னோராகிய வன்னியகுல சத்திரியர். கிடங்கல் மாநகரமாம் திண்டிவனத்தை ஆண்டு மக்களாட்சி புரிந்த நல்லி கோடார் நம்முடைய முன்னோராகிய வன்னியகுல சத்திரியன். தமிழையும் தமிழனையும் படித்து கூறியதால் வடநாட்டு மன்னன் கனகவேந்தனை வென்று கல் சுமக்க வைத்து சேர நாட்டு வன்னிவர்மன் செங்கூட்டுவன் நம்முடைய வன்னியகுல சத்திரியர். பல்லவ நாட்டு படைகளை படித்து கூறிய புலிகேசியை கொன்று நாட்டையே தீக்கிரையாக்கி தன்மானம் காத்த பல்லவகுல வீரன் நரேந்திரவர்மன் நம்முடைய வன்னியகுல சத்திரியர். சோழ மண்டலத்தில் முடிசூடா மன்னனாக வாழ்ந்த குலோத்துங்க சோழன் நம்முடைய வன்னியகுல சத்திரியர். பாண்டிய மன்னனத்திலே குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த சிவகிரி ஜமீன், அழகாபுரி ஜமீன், 7000 பண்ணை ஜமீன் நம்முடைய முன்னோர்களாகிய வன்னியகுல சத்திரியர்கள். சோழ மண்டலத்திலே குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த சூரப்ப சோழனார், பிச்சாவரம் ஜமீன், அரியலூர் ஜமீன், உடையார்பாளையம் ஜமீன் நம் முன்னோர்களாகிய வன்னியகுல சத்திரியர்கள். இப்படி அது மட்டுமல்ல, சென்னையிலே நம்முடைய சமுதாய மக்கள் கல்வியிலே வந்து வளர வேண்டும், கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்று கல்வி அறக்கட்டளை அமைத்து இன்று வரை கல்வி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூட பிடிவி செங்கல்வராய நாயக்கர் நம் முன்னோராகிய வன்னியகுல சத்திரியர். இதே மாவட்டத்தில் கொடை வல்லலாக வாழ்ந்து நமக்கெல்லாம் கல்வி அறக்கட்டளையை கொடுத்திருக்கக்கூடிய கந்தசாமி கவுண்டர் காலேஜியை கொடுத்த கந்தசாமி ஐயா நம்முடைய வன்னியகுல சத்திரியர். நம்முடைய வரலாற்றை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். தடமாறாமல் இருப்பதற்கு இதையெல்லாம் நாமும் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி
தற்போது